ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் பரமக்குடி அருகே உள்ள செல்லூர் கிராமத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1924 திரு வேதநாயகம், ஞான சௌந்தரி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் தியாகி இமானுவேல் சேகரன். வேதநாயகம் அவர்கள் சேது வாத்தியார் கிறிஸ்தவம் தழுவிய பின்னர் வேதநாயகம் வாத்தியாரானார். இரவிலே குழந்தைகளுக்கு கல்வியும் கற்றுக் கொடுத்து வந்தார். தேசிய விடுதலை போராட்டத்தின் போது காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு போராடியவர்தான் திரு வேதநாயகம் அவர்கள். ஆசிரியர் இல்லை, எங்க அப்பா பெற்ற தாத்தா தானே, அவர் ஆசிரியர்லாம் கிடையாது. அது இந்த வெள்ளக்காரவங்க கவர்மெண்ட்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி வச்சிருந்தாங்க கோர்ட்ல. அவருடைய அப்பா அவங்க அப்பாவுக்கும் வாத்தியார், சின்ன வாத்தியார், எங்க தாத்தாக்கு பேர் பெரிய வாத்தியார். இவர் கொஞ்சம் ஃபேமஸா இருந்ததுனால அவர் ஒரு பஞ்சாயத்து ஒரு கௌரவப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. எந்த ஊர்லயும் பஞ்சாயத்துல இவர் சார் ஏதோ வண்டியில தான் போவாராம். பஞ்சாயத்துகள் பேசுறது வைக்கிறாங்க, பேசுறது அப்பவே கூட்டு வண்டி. இமானுவேல் சேகரனுடைய தந்தை முதல்ல அவரே ஒரு கற்றறிந்தவர். பொதுவாக தேவேந்தர் குலத்தாரில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் இவங்களுக்கு கல்வி கிடைத்தது. அப்படி தொடக்க காலத்திலே கல்வி பெற்றவர் இவருடைய தந்தை வேதநாயகம். அவரை சேது வேதநாயகம் வாத்தியார் என்று சொல்கிறாங்க. ஒரு 63 ஏக்கர் இந்த பக்கம் நடந்த பினாமி நிலத்தை புறாவு ஒரு 63 ஏக்கரையும் இந்த 63 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமானார். அவர் அந்த பகுதியில் மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கார். எல்லா விவகாரங்களுக்கும் மக்கள் பிரச்சனைகள், அது அரசு துறை அதிகாரிகளை பார்க்கிறதா இருந்தாலும் காவல்துறையை பார்க்கிறதா இருந்தாலும் மக்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் தலையிட்டு அதில் அவர்களுக்கு உதவுகிறவராக இருந்தார். அப்போ தந்தையே ஒரு பொதுநல நோக்கத்தில் பாடுபட்டவராக இருந்ததுனால அவருடைய பிள்ளையாகிய இமானுவேல் சேகரனும் அந்த உணர்வோடும் உள்ளத்தோடையும் அவர் வளர்க்கப்பட்டார். பிள்ளை அவரை பேர் எடுப்பாரான்னு நினச்சி அவரை காட்டில் இவர் தாண்டிட்டாருன்னா அவருக்கு அந்த பற்று இருந்ததுனால அந்த ஜாதி உணர்வு இவருக்கும் வந்துடுச்சு. அவர் தொடக்கப்பள்ளி செல்லூரில் படிச்சுட்டு அடுத்து குடும்பம் பக்கத்தில் நகர் பரமக்குடிக்கு இடம்பெயர்றது. அங்கே அவருடைய தொடக்க கல்வி மேலும் தொடருது. இதை அடுத்து உயர்நிலை கல்வி என்பது ராமநாதபுரம் நகரத்தில் ஸ்வாட்ஸ் உயர்நிலைப் பள்ளி. ஏற்றத்தாழ்வு இல்லாத வகையில் இமானுவேல் சேகரன் அந்த கல்வியை பெற்றார். வேதநாயகத்தை பொறுத்தவரையில் தான் பிள்ளைய ஒரு தன்னுரிமை பெற்ற சிந்தனையாளனாக மாறுகிற வகையில் ஒரு பொதுநல வாழ்க்கைக்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்கிற அந்த பாங்கிலேயே பையனை தன்னோடையே அழைச்சிட்டு போகிறார். இதுதான் இந்த இமானுவேல் சேகரன் என்கிற ஒரு இளைஞன் ஒரு நல்ல உள்ளத்தோடும் நல்ல சிந்தனைகளோடும் தன்னை கட்டமைத்துக் கொள்வதற்கு அந்த தந்தையாருடைய நடைமுறை வழிகாட்டுதல் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 3 மாத சிறை தண்டனை அனுபவித்தார். அன்று தியாகி இமானுவேல் சேகரருக்கு 18 வயது பூர்த்தியாகாத காரணத்தினால் அவரை சிறுவர் என்ற அந்தஸ்தில் அவரை விடுதலை செய்தது அன்றைய ஆங்கிலேய அரசு. 1943 அவர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து ஹவில்தாரராக பணியாற்றினார். கால்பந்து, சிலம்பம், சுருள், கத்திவீச்சு, வர்மக்கலை மற்றும் துப்பாக்கி சுடும் பயிற்சி என அனைத்து கலைகளிலும் கற்று தேர்ந்து ஒரு மாபெரும் வீரராக உருவெடுத்தார் தியாகி இமானுவேல் சேகரன். படையில் இருக்கும்போது திருமணம் செய்துகிறார். அப்போ ஒவ்வொரு முறை இந்த படைத்துறையிலிருந்து விடுமுறைக்கு வருகிற காலங்களில் அந்த ராமநாதபுரம் மாவட்டம், குறிப்பாக முதுகுளத்தூர் பகுதியில் நடைபெறக்கூடிய சாதிய சிக்கல்கள், சாதிய மோதல்கள்,
தீண்டாமை நடவடிக்கைகள் இதை பற்றியெல்லாம் நண்பர்கள் மற்றவர்கள் இவர்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வு காணணும், இதுக்கு ஒரு இதாவது நடவடிக்கை எடுக்கணுமேங்கிற அந்த உள்ளமும் அவருக்கு ஒரு அழுத்திக்கிட்டே இருக்கும். 1945 இதாம்பாடல் ஊரை சேர்ந்த அமிர்தம் கிரேஸ் என்பவரை இல்லத்தரசியாக மணந்தார். அமிர்தம் கிரேஸ் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியையாவார். மீண்டும் இராணுவ பணிக்கு திரும்பினார் தியாகி இமானுவேல் சேகரன். அமிர்தம் கிரேஸுக்கும் இமானுவேல் தேவேந்திரருக்கும் 4 பெண் குழந்தைகள் பிறந்தன. இங்கே கல்யாணம் அங்கே நம்ம சமுதாய சங்கத்தில் வச்சு கல்யாணம் நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க பேர் வந்து அமிர்தம் கிரேஸ், டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க, 4 பொண்ணுங்க. அதை மூத்த பொண்ணை ஒரு டாக்டர் கட்டி கொடுத்தாங்க. அது எங்கள் மச்சனை தான், இதே ஊர் சேர்ந்தது, பாளையான்ற ஒரு டாக்டர் கட்டி கொடுத்தாங்க. இன்னொரு பொண்ணு மலேசியாவில் இருக்குது. அதுவும் இன்னொரு பொண்ணு, 2 பொண்ணு மலேசியா இருக்குது. இன்னொரு பொண்ணு நர்ஸாக இங்கே மெட்ராஸ் தான் இருக்காங்க. 4 பொண்ணு தான். இந்த மூத்தவருக்கு 3 மூத்த பொண்ணுக்கு வந்து அந்த பையங்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்து இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இராணுவத்திலே சுமார் 7 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு திரும்பவும் சமூக பணியை தொடங்கினார் தியாகி இமானுவேல் சேகரன். அந்த காலத்தில் பட்டாளத்துக்காரர்கள் என்றாலே ஒரு முரட்டுத்தனமானவர்கள் என்கிற ஒரு மாயை இருந்து வந்தது. அந்த மாயையை தியாகி இமானுவேல் சேகரன் சமூக விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டார். அவருடைய கம்பீரமும் அவருடைய நேர்மையும் அவருடைய செயல்பாடுகளும் அவற்றை நிரூபித்தன. கொண்டுவாளி கிராமத்திலே பொது கிணற்றிலே மலம் வீசப்பட்டது. அப்பிரச்சனை தியாகி இமானுவேல் சேகரனுக்கு எட்டபோது இதோ கொண்டுவாளி கிராமத்தை நோக்கி தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு பட்டாளத்துக்காரர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற போது கொண்டுவாளி கிராமமே பரபரத்து நின்றது. குண்டுலாவிலாம் ஒரு இடத்துல வந்து இந்த நரகள் அள்ளி போட்டாங்களாம். குண்டுலாவில் ஒரு ஊர் இருக்குது, பேரையூர் பக்கத்தில். பேரையூர் பக்கத்தில் அதில் நம்ம தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் சாப்பிட்ற அந்த தண்ணீர்லையும் நரகள் அள்ளி போட்டு அது யாருமே போக முடியாது, சுத்தம் பண்ண முடியல. அப்போ போய் ராம்நாத் கலெக்டரை பார்த்துட்டு வந்து அங்கே 24 மணி நேரத்தில் கிணறு தோண்டி அவங்க தண்ணியை அள்ளி குடிக்க வச்சுட்டு இவர் எப்படி அந்த பொது பணிக்கு இன்வால்வ் ஆனான்னா, கொண்டுலாவி சண்டையை கண்டார், அங்கே ஹரிஜன தலைவர் அணிந்தார், இமானுவேல் ஹரிஜன தலைவர் அணிந்தார், மாறவரின் ஆட்டத்தையும் ஓடிக்கு திமிரையுமே மடக்கி குடிக்க தண்ணீர் எடுத்தார். அதே போல இரட்டைக்கூளை ஒழிப்பதற்காக அருப்புக்கோட்டையில மாநாடு நடத்தியிருக்காங்க. இவர் 52 இருந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறது போது இந்த எல்லாரும் அமைதியா இருக்கிறான், இமானுவேல் சேகரன் மட்டும், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் நம்ம எதிர்க்கிறோம். இமானுவேல் சேகரன் தலைமையேற்று இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறான் என்பதனால மறவர்கள் இவர் மீது ஆத்திரத்தோடு தான் இருந்தாங்க. அதனால இந்த நடவடிக்கைகளில் இவருடைய வேகமும் கூடியது, மறவர்களுடைய எதிர் நடவடிக்கைகளும் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ சில கல்லூரிகளில் மோதல்கள் நடந்திருக்கு, பள்ளிகளில் மோதல் நடந்திருக்கு. பல இடங்களில் இமானுவேல் சேகரனுடைய நடவடிக்கை அமைதியான வழிகளில் அந்த தகராறுகளை தீர்த்து வைக்க முடியாது. அதே நேரத்தில் மறவர்களுடைய நடவடிக்கைகள் உக்கிரமாக இருக்கிற போது அதற்கு எதிரடியாக அவருடைய நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்தது. பதிலடி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருந்து அதை வேகமாக நடத்தினார். சில இடங்களில் இப்போ தண்ணீர் எடுக்க தடுத்தாங்க, அந்த இடங்களில் போகிறான் பெண்களை திரட்டி கொண்டு போய் தண்ணி எடுக்க வச்சிருக்காரு. அப்புறம் பெண்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு மறவர்கள் வீதிகளில் வந்தால் மறவர்கள் அந்த பானைகளை உடைச்சு போடுறது. அதனால என்ன பண்ணாரு, முதல்ல குடிதண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் செய்ய தவறிய வேலைகள் எல்லாம் குடிதண்ணீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, அப்புறம் அஞ்சலக வசதிகள், இது மாதிரியான அடிப்படை வசதிகளுக்காக பல போராட்டங்கள் எடுத்து அந்த பகுதியில் அவர் அதை வெற்றிகரமாக சாதிச்சு காட்டியிருக்காரு. இப்போ கல்யாண காட்சின்னா மறவர்கள் வீடுகளில் கல்யாணம் அல்லது சடங்கு போன்ற நிகழ்ச்சிகள்னா தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கோழி, தங்கள் வீட்டிலேருந்து கோழிகளை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும்.
முதல் நாளில் வந்து காய்கறிகள் பூசணிக்காய் கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் அவருடைய எதிர் நடவடிக்கையில் முற்றா ஒழிச்சு கட்டியிருக்காரு. இதெல்லாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட இவர் மீதான ஆத்திரம் என்பது மிக அதிகமாகும். அப்புறம் இந்த சமுதாய கொடுமைகள் தீண்டாமை நடவடிக்கைகளுக்கு எதிராக பல இடங்களில் இம்மானுவேல் சேகரன் நாடகங்கள் நடத்துகிறார். இந்த நாடகங்கள் நடத்துறது மூலமாக மக்களை ஒன்று விழிப்புணர்வு செய்கிறது, இரண்டாவது எதிரிகளுக்கு எதிராக இந்த கொடுமைகளை செய்வர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுவது. இப்படி இந்த நோக்கில் தான் நாடகம் நடத்துகிறார். சில இடங்களில் நாடகம் நடத்துகிற போது மறவர்கள் நாடக கோட்டைகளை தீ வச்சு கொடுத்திருக்கான். ஆனால் இவரும் அதை மீறி இவருடைய நடவடிக்கைகள் உக்கிரமாக வேகமாக நடந்திருக்கு. சமூக ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் அமைப்புகள் ஏற்படுத்தி செயல்படுவதன் மூலம் நாம் அனைத்தையும் சாதிக்கலாம் என்கிற அவசியத்தை வலியுறுத்தினார். 1953ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தின் முதுகுளத்தூர் வட்டார தலைவராக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே தேவேந்திரகுல சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு வந்த தியாகி இம்மானுவேல் சேகரன் இப்புதிய பொறுப்பையும் ஏற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடைமைகளுக்கும் அரசிடம் போராடி இழப்பீடுகள் பெற்று தந்ததோடு சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தந்தார். பேரையூர் பெருமாள் பீட்டர் தான் சார்ந்திருந்த லூத்திரன் திருச்சபைக்குள் தம் சமூக மக்களின் வளர்ச்சிக்கான அமைப்பை ஏற்படுத்தி அதற்கும் தியாகி இம்மானுவேல் சேகரனை செயலாளராக நியமித்தார். இருவரும் இணைந்து செயல்பட்டு சமூக மக்களுக்கு கல்வி மற்றும் திருச்சபை பள்ளிகளிலே வேலை வாய்ப்பு முதலியவற்றை பெற்றுத்தருவதில் முனைப்புடன் பணியாற்றி வந்தார். இந்த அமைப்பின் சார்பாக பல மாநாடுகளும் நடத்தப்பட்டன. இரட்டை கோழை முறை பின்பற்றி வந்த கடைகளுக்குள் தமது ஆதரவாளருடன் புகுந்து கோழைகளை உடைத்தெறிந்து அரசின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். அதன் ஒரு பகுதியாக 20/5/1954 அருப்புக்கோட்டையில் இரட்டை கோழை முறை எதிர்ப்பு மாநாட்டை தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் நடத்தினார். இப்போ நம்மலாம் டீசெண்டாக இருக்கும், போகிற உடனே ஐயா காஃபி கொடுங்கண்டுவாங்க, குடிச்சு விட்டு காஃபி கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்த கிளாஸில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயா எங்கேருந்து வரைய, திருநெல்வேலியிலேருந்து வரோம். அப்படியா? யார் வீட்டுக்கு? பாசாமி வாத்தியாரை பார்க்கறதுக்கு போகிறோம். அப்படியா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க, எடுத்தோடனே அரைஞ்சிருவாங்க, கிளாஸோடு அரைஞ்சிருவான். ஏண்டா அதான் உனக்கு துண்டா கிளாஸ் வச்சுருக்கடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப அடிமையாக இருந்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு இவர் முன்னோடியாக நின்று அதுக்கெல்லாம் வந்து துண்டு கிளாஸ் இல்லாமல் எல்லாம் பண்ணார். இன்றைக்கும் ஒரு சில ஊர்களில் இருக்குது துண்டு கிளாஸ். இன்னும் ஒன்று அந்த விளைஞ்ச விளைவோடு வந்து எல்லாத்தையுமே மகாநாடு போகணும்னு விட்டுட்டு கடைசி இந்த வீட்டையும் இந்த 4 பிள்ளைகளையும் தான் விட்டுட்டு போனார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. நிதி நெருக்கடியால் நின்று போகும் தருவாயில் இருந்த தன் மகளின் திருமணத்திற்கு உதவும்படி கோரிய ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு உதவும் வகையில் தன்னுடைய விளைந்த நெல் வயலை விற்று அப்பணத்தை அத்திருமணத்தை நடைபெற இம்மானுவேல் தேவேந்திரர் வழிவகுத்ததாக தெரிய வருகிறது. சிறுபான்மையினர் என்ன ஜாதிக்காரனாக இருந்தாலும் எதிர்பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் அவங்களுக்கும் போய் தலையிடுவார். ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை மேம்படுத்த மதம் ஒருபோதும் தரையாக இருக்கக்கூடாது எனவும் தேவேந்திரர்களின் மறுமலர்ச்சிக்காகவும் எந்த மதமாகவும் இருந்தால் என்ன, இது முறைப்படி பெயர் மாற்றம் செய்து இம்மானுவேல் சேகரனானார். தியாகி இம்மானுவேல் சேகரின் வாழ்க்கை வரலாறில் அரசியல் களம் என்பது பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வாகும். 1957 பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் போட்டியிடும் விருதுநகர் தொகுதி உள்ளடக்கிய ராமநாதபுரம் மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்படுகிறது. காமராசர் தன்னுடைய அரசியலை நிலைப்படுத்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் பெருவாரியாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை காங்கிரஸுக்கு கொண்டு வரணும்.
அப்போ அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு சக்தியை கையில் எடுக்கணும். அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி திட்டம் போட்டு இமானுவேல் சேகரனை காங்கிரஸ் கட்சியில் இணைத்தது. அன்று அமைச்சராக இருந்த கக்கன் காமராசர் சார்பாக வந்து இந்த பகுதியில் நீங்கள் காங்கிரஸில் சேர்ந்தால் உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்கிற உறுதியில் தான் கக்கன் இமானுவேல் சேகரனை காங்கிரஸ் கட்சியில் இணைத்தார். 1957ஆம் ஆண்டு தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது தன் சொல்லை தட்டாதவர்களுக்கும் தான் கிழித்த கோட்டையை தாண்டாதவர்களுக்கும் சீட்டு கொடுத்து வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்தார் திரு காமராஜ். ஏ. கிருஷ்ணனுக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து கக்கனின் எண்ணத்தையும் தியாகி இமானுவேல் சேகரின் எதிர்பார்ப்பையும் ஒரு சேர தகர்த்தெறிந்தார். ஆனால் அது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய உறுதிமொழியை செயல்படுத்தவில்லை. அவரை பயன்படுத்தி கொண்டதே தவிர இமானுவேல் சேகரனை காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அது வேலை செய்யலை. அத்தேர்தலிலே இமானுவேல் சேகரன் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் அரசியலில் ஒரு மாபெரும் சக்தியாக இமானுவேல் தேவேந்திரர் பிரகாசித்திருப்பார். மந்திரியாக தான் இருப்பார். அந்த தேர்தலிலே காங்கிரஸ் வேட்பாளராக இமானுவேல் தேவேந்திரர் அறிவிக்கப்படாமல் இருந்த போதும் ஆர்.எஸ். ஆறுமுக தேவேந்திரரின் வெற்றி தனது வெற்றி என பிரச்சாரம் செய்தார். அனைத்து தரப்பு மக்களிடமும் எளிமையான பிரச்சாரத்தாலும் சிறந்த பேச்சாளரும் அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் சேகரித்து வெற்றி பெற செய்தார். இத்தேர்தல் தேவேந்திரர்களின் செல்வாக்கை வெளிப்படுத்திய தேர்தல். ஆம், ஆர்.எஸ். ஆறுமுக தேவேந்திரர் வெற்றி பெற்றார். அதே போல தியாகி இமானுவேல் சேகரின் ஆதரவுடன் போட்டியிட்ட ராமச்சந்திர சேர்வை வெற்றி பெற்றார். இத்தேர்தல் முடிவிந்த நேரத்தில் தேவேந்திரர் சமூகத்திடையே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் தந்தி அனுப்பினார். முத்துராமலிங்க தேவரின் சாயல்குடி கூட்டத்திற்கு பிறகு அரிசனங்களும் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகிறார்கள் என உடனடியாக நடவடிக்கை தேவை என தியாகி இமானுவேல் சேகரன் தந்தி அனுப்பினார். அடுத்து முத்துராமலிங்க தேவர் ராஜினாமா செய்த முதுகுளத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அறிவிக்கப்பட இமானுவேல் தேவேந்திரர் காங்கிரஸ் வேட்பாளர் பாஸ்கர சேர்வையை அன்றைய அமைச்சர்களான கக்கன், பக்தவச்சலம், ராமையா போன்றோரின் வேண்டுகோளுக்கிணங்க காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்தார். தேர்தலின் போது மறவர்களின் வன்முறைகளை கண்டித்தார். இந்த இடைத்தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் பல வகையில் மோதல்கள், தகராறுகள் மூண்டு எழுது. தேர்தலில் இடைத்தேர்தலில் முத்துராமலிங்கத்தேவருடைய வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெறுகிறார். இப்போ இந்த இடைத்தேர்தல் வெற்றிக்கு பின்னாலேயும் இப்போ ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு வாக்களிக்காதவர்களும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களும் காங்கிரஸ்காரர்களும் ஆங்காங்கே தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் எதிர்ப்பு தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த கட்டத்தில் ஃபார்வர்டு பிளாக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாடார்களுடைய தூண்டுதலில் இந்த பள்ளர்கள் தங்களை தாக்க வருவதாக ஒரு முறையீடு செய்கிறாங்க. மறவர்கள் தேவேந்திரர்களின் தாக்குதலை தடுத்து நிறுத்துமாறு தந்தி கொடுக்கும் அளவிற்கு தேவேந்திரர்கள் ஒருங்கிணைந்து இருந்தனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இதனையடுத்து முதுகுளத்தூர் பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த சாதிய மோதல்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரான CVR பணிக்கர்
அவர்கள் தலைமையிலே 10/9/1957 முதுகுளத்தூரில் அமைதி கூட்டம் கூட்டப்பட்டது. ஒரு ஒற்றுமையை, ஒரு சுமூகமான, ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அமைதி கூட்டத்தை கூட்டுறார். அது 1957 செப்டம்பர் 10ஆம் நாள் இவர் அழைக்கப்பட்டு அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்கிறார். கலெக்டர் பார்த்தாரு, இது பீஸ் கமிட்டி நடத்தணும், முதலத்தூர் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசி 1957 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பீஸ் கமிட்டி அங்கே நடக்குது. அப்போ இருந்த ஆளுகள்லாம் தேவர் உள்ளே வர்றாராம், பீஸ் கமிட்டி இதுக்குள்ளே வர்றாராம். வரும்போது எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சாங்க. இவர் அட்டனக்கால் போட்ட மணிக்கு இப்படியே இருந்திருக்காரு. குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் 1 மணி நேரம் காலந்தாழ்த்தியே வந்தார் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் நுழைகிறாரு, எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. தேவேந்திர உளவியலாளர் சங்க தலைவர் பெருமாள் பீட்டர் உட்பட எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இம்மானுவேல் சேகரன் அவர் இயல்பாகவே அவர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். உட்கார்ந்து அவர் ஒன்றும் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எதிர்த்தலைப்பு தலைவர், இவர் மறுதரப்பு தலைவர். அவர் இயல்பாக உட்கார்ந்துருந்தார். இது முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு வன்மத்தையும் ஒரு ஆத்திரத்தையும் மூட்டி இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு வர வேண்டியவர்களாக இருந்த பெருமாள் குடும்பனும் அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஆர்எஸ் ஆறுமுகம் பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க 2 பேரும் வரல. ஆக மறவர்கள் தரப்புலையும் தேவேந்திரர்கள் தரப்புலையும் நாடார்கள் தரப்புலையும் ஆட்கள் கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் 2 பேரும் 2 தரப்பாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டால் மக்கள் அமைதி அடைவார்கள் என்று ஒரு யோசனை சொல்லப்பட்டதுனால அந்த கூட்டறிக்கை தயார் பண்ணி 2 தரப்பாரும் கையெழுத்து போடணும்னு கேட்டபோது இம்மானுவேல் சேகரன் ஒரு சின்ன பையன், இவர் கையெழுத்து போடுறதோட நானும் போட்டோம்னா அவரை தலைவராக அங்கீகரிக்கிறது மாதிரி ஆகும், எனவே நான் போட முடியாதுன்னு தேவர் சொல்கிறாரு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அழுத்தத்தின் பேரில் அந்த கூட்டறிக்கை உருவாக்கப்பட்டு 2 தரப்பாரும் கையெழுத்து போடுறாங்க. இந்த நிலையில் கூட்டம் ஒரு வகையாக முடிஞ்சது. 1 மணிக்கு மேலே முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஊரில் அவருடைய கட்சிக்காரர் வீட்டுக்கு அவர் சாப்பிட போகிறார் முத்துராமலிங்க தேவர். இம்மானுவேல் சேகரன் தலைவர் பெருமாள் பீட்டரோடும் வேல்சாமி நாடாரோடும் பேரையூர் வர்றாங்க. இப்போ ஆத்மநாத பிள்ளை என்கிற அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் அந்த ஊரில் அவர் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். அவர் வீட்டில் சாப்பிட போகும்போது முத்துராமலிங்க தேவர் இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கையில் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆள் ஒருவர் தான் அங்குசாமி தேவர், கீழத்தூளை சார்ந்தவர். இவ்வளவுதான். மறுநாள் இம்மானுவேல் சேகரன் யமனேஸ்வரத்தில் நடந்த பாரதி விழாவில் கலந்துட்டு வீட்டில் சாப்பிட்டு அவர் வழக்கமாக தங்கக்கூடிய அந்த போதகருடைய வீட்டுக்கு மேலே இருக்கிற அலுவலகத்துக்கு போகிறாங்க. அப்பா படுக்கிறதுக்காக வேண்டி வீட்டில் படுத்திருந்தா எல்லாரையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி டிஎல்சி பாஸ்டர் அப்பாவுக்கு ஒரு தனி கட்டடத்தை சர்ச்சு கட்டடத்தில் ஒரு மாலையில் தங்கிக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பா செப்டம்பர் 11ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு யமுனேஸ்வரத்தில் பாரதியார் நினைவு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 11 மணிக்கு வந்துட்டா அம்மா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எடுத்துட்டு மடமடன்னு குத்துக்கால் வச்சு சாப்பிட்டுருன்னா என்ன அவசரமாக அப்படி குத்துக்கால் வச்சு சாப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம், ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னு அம்மா கேட்டதுக்கு நான் அவசரமாக போகிறேன், உனக்கு காலையில் எல்லா விஷயமும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட இல்லையா, அதுக்குள்ளே சந்தன அண்ணன் அங்கேருந்து ஓடி அக்கா அந்த மாதிரி அண்ணனை வெட்டுறதுக்காக 40-50 பேர் சூழ்ந்துட்டாங்கக்கா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்க்கா, அதை உங்களுக்கு சொல்லிட்டு போகணும் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே அம்மா உடனே எந்திரிச்சு போனாக்கா அப்படியே ஆச்சு கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கான். ஒரு இடத்துல கூட எலக்ட்ரிக் எல்லாம் ஆஃப் பண்ணி கிடக்கும். அந்த நேரத்தில் முதல் ஆள் வந்திருக்காங்க. 11 பேர் சேர்ந்து அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. என்ன காடு என்ன வெங்க வைக்கிறதுனே தெரியலையா. சரி ஒரு பேர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நடக்கும்போது சம்பவம் சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிருக்காங்க. அங்கே போனால் ஒன்றும் இல்லையா. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கிட்டு ராமேஸ்வரம் ரோட்டு பக்கம் போகும்போது நிலா தெங்க மட்டும் வரவும் இவங்க லெஃப்ட் சைடில் அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருந்தது. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே வெள்ளை வேஷ்டி ஜிப்பாலாம் அங்கே அப்போ வெள்ளையை படுத்துருக்கோம். ஒருவேளை இவராக இருக்குமோ இதாக இருக்குமோ அப்படின்ட்டு பக்கத்தில் போனால் போகும்போதே காலில் ரத்தம் தெரிஞ்சிருச்சான். பிசுன்னு காலில் ரத்தம் ஒட்டிடுச்சான்.
கொட்டினோட கையில் எடுத்து நிலா வெளிச்சத்தில் பார்த்துருக்காங்க அம்மா. அப்போ ரத்தம் நல்லா தெரிஞ்சுட்டு இப்படி பக்கத்தில் போய் பார்த்தோன்னே சரி இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட ஸ்டன் ஆகி அவங்க அப்படியே அழுகவே முடியல, அவங்களால அப்படியே உட்காந்துட்டாங்க. தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமாய் திகழ்ந்தவர். தேவேந்திரர்களின் முன்னேர் சமூக உரிமை போராளி தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர். எம்முன்னே யமனே வந்து நின்றாலும் எம் சமூக விடுதலை போராட்டம் தொடரும். அப்போராட்டத்தில் சிந்தும் ஒவ்வொரு துளி உதரத்திலிருந்தும் 1000 இம்மானுவேல் சேகர்கள் தோன்றி சமூக விடுதலைக்காக போராடுவார்கள் என தான் உயிரோடு இருந்த காலத்தில் கூறிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவை. தேவேந்திர சமூகத்தின் விடிவெள்ளி, தமிழக அரசியலின் அக்னி மையம், நேற்றும் இன்றும் ஏன் நாளையும் தமிழக அரசியலை மாற்றமைக்கும் மாபெரும் சக்தியாக நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும் எரிமலை அவர். அவரை மறந்தவர்கள் இன்று கரிக்கட்டையாய் போனார்கள். அவரை நெஞ்சிலே உரமாக்கி கொண்டவர்கள் சமூக உரிமை போராளிகளாக பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்று இம்மானுவேல் தேவேந்திரர் நினைவு நாள். தன்னை கொடுத்து சமூகத்தை எழுச்சி கொள்ள செய்த தியாக நாள். அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நனவாக்க கல்வி, கலாச்சாரம், பண்பாடுகளில் நம் சமூகம் முன்னேறவும் அரசியல் பொருளாதாரங்களில் மேன்மை பெறவும் இந்நாளில் சபதமேற்போம், போராடுவோம், வெல்வோம்.